செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். செய்திகளுக்காக அமுதா ஹரிகிருஷ்ணன். சென்னை போரூர் லட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதனுக்கும், ஸ்ரீ சாய்பாபா, ஸ்ரீ லட்சுமி சமேத நாராயணன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் முதற்கொண்ட தெய்வங்களுக்கு நூதன பிரதிஷ்டையான ஸ்ரீ வராகி அம்மனுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. எங்கள் அன்னை காமாட்சி அம்பிகைக்கு ஒரு கிருஷ்ணநகர் விரிவாக்கம் திரவிய நகரில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கக்கூடிய மகாமேரு காமாட்சி அம்மா இங்கே சாணத்தியமாக அருள்பாலித்து வரா. அன்னைக்கு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டுவோர் வேண்டும் வண்ணம், நாடுவோர் நாடும் வண்ணம் குறை தீர்த்து அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அம்மாவா இங்கே அவர் ராஜதானியா அவருடைய அரசாங்கத்தில் நாங்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கோம். இந்த ஸ்தலத்தில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக பொதுமக்கள்னாலேயோ பக்தர்கள்னாலேயோ அனைத்து ஆன்மீக பெருமக்கள்னாலேயோ அருமையாக நடைபெற்றது. இந்த உலக நன்மைக்காகவும் அனைத்து ஜீவராசிகளும் நண்பவுடன் வாழ்கிறதுக்கு அந்த காமாட்சி அம்மாவுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீமாத்ரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளே தாயாக இருந்து நாடுவோருடைய துன்பத்தை போக்கி அனைவருக்கும் அவங்களுடைய பிரார்த்தனையை செவிசாட்சி செஞ்சு கொடுத்துட்டுருக்கிற அந்த அம்மா எல்லாருக்கும் ரட்சிக்கட்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் இன்று கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதற்கு இந்த ஊர் மக்கள், பொதுமக்களாகிய பக்த கோடிகள் அனைவரும் பொருள் உதவி, பண உதவி, உடல் உழைப்பு செய்து இந்த சிறப்புமிக்க கும்பாபிஷேகம் நடக்க உதவி புரிந்தார்கள். அதேபோல் இந்த ஆலயத்திற்கு காவல்துறை மிகவும் பங்கு பெற்று சிறப்பான முறையில் எங்களுக்கு உதவி புரிந்தார்கள். மற்றும் அரசியல் கட்சிகள் மற்றும் ஊர் பெரியவர்கள் வருகை தந்து சிறப்புமிக்க இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் ஆலயத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன்.